மைக் ஒர்க் அரங்கத்தில் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மிஸ்கின் தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றிய இயக்குனர் கிடையாது. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டது தான் மிஸ்கின். தனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது படம் எடுக்கிறதுலையா இருக்கட்டும், தன்னை பொது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுலையா இருக்கட்டும், எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுல முதன்மையான இடம் மிஸ்கினுக்கு உண்டு. கண்ணாடி போட்டுக்கிட்டு வெறியா ராத்திரிலையும் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி தாண்டா போடுவேன், அது என்னோட ஸ்டைல். ஒரு படத்தில் ஹீரோக்கள் ஏன் குனிஞ்சே நிற்கிறாங்க, அப்படி தாண்டா நிற்பாங்க, என்னோட ஹீரோ தான் என்னோட ஸ்டைல். இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிச்சுக்கிட்டவர் தான் மிஸ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் இப்படிலாம் பார்த்து வளர்ந்துருப்போம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது எந்த ஜானரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னங்கடா பிரச்சனை, இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்துருக்க, வீட்டுக்கு போயிடலாமே நீ, அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னைய கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர், யுத்தம் செய்யல, எதுக்கு என்னை கூட்டு போனாருன்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அந்த அதில் சுமந்து அழுது வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலேயும் மிஸ்கின் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறாரு. பொதுவாக எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும்தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார் நின்னார்னா அவரை மட்டும்தான் பார்க்கும். அப்படி தான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீலில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கிற ஹீரோ. அவர் படங்களில் விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை தாண்டி நம்ம கண்ணு எங்கே போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவரை எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. டிஆருக்கு அப்புறம் டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான். சீரியஸாக சொல்கிறேன். இதில் மிஸ்கினுடைய பேச்சுக்களை மேடைகளில் பேசுகிறது, இசை வெளியீட்டு விழாக்களில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு அதனால் பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம கூட்டுற ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இழுப்பான், அன்பாக இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எது பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது போலியாக இருக்காது, உண்மையிலேயே லவ்வபுளாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. நான் இந்த சினிமா துறைக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நைட் பார்ட்டியில் போய் இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, அது டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசித்ததில்லை அவ்வளவு. யாருமே ரசிக்க மாட்டேன்றாளுங்க சார். நான் வயசான ஆளுங்க, டைரக்டர்ஸ் தான் சார் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன், கேளுங்க ரசிங்கம்மா. அதெல்லாம் ரசிக்க தான் செய்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சு வச்சுக்கிறாரு.
அதெல்லாம் பயங்கரமான ஆள். அவருக்கு அந்த அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்கு, நான் சொல்றேன். நான் ரொம்ப நன்றி சார். ஒரு நைட்டு ஃபுல்லா மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சிருந்ததுல மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டு பாடுறதுல இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்றதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி அதாவது ஒரு டைரக்டர் இந்த இந்த அஷ்டாவதினியை இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனா நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்றேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி சார். அவரை நான் முதல்ல பார்த்தது சுந்தரபாண்டியன் திரைப்படம் கமலா தேட்டரில் பார்த்துட்டு நான் படியில் இறங்கி வரேன். அந்த டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரும் விஜய் சேதுபதி நிற்கிறாங்க. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கா சார்? உண்மையிலே நல்லா இருக்குங்க, நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த படிக்கட்டில் நான் பார்த்த விஜய் சேதுபதி தான் அன்னைக்கு என்ன மீட்டரில் பேசினாரோ, என்ன அளவுகோல் இருந்தாரோ, இப்போ வரைக்கும் அதே மீட்ரு தான், அதே தான். இவ்வளோ பெரிய உயரம், இவ்வளவு உயர்ந்திருக்காரு. ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாக பேசுறதுல விஜய் சேதுபதிக்கு இணை இன்னொரு விஜய் சேதுபதி தான். அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி படம்னா நம்பி போய் உட்காரலாம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது சேது. அப்புறம் தானு சார். தானு சார் சொல்லணும்னா யார் படத்தோட போஸ்டர் இங்கே சொன்னாங்க, 12 சீட்டு ஒட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு போஸ்டர். அவர் யார் படத்தோட போஸ்டரில் தொடங்கி இதே மவுண்ட் ரோட்டில் தேவி தியேட்டரில் கூலிக்காரன் ஒரு படம் இருந்தது. அந்த கூலிக்காரன் படத்துக்கு மறைந்த கேப்டனுடைய ஒரு வண்டி இழுத்துட்டு வர்றது மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தார். அதை பார்க்குறதுக்காக வந்து போனவன்ல நான் ஒரு ஆள். அதை வேடிக்கை பார்க்க வந்தேன், இப்படி ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஃப்ளைட்லேயே அவர் படம் வரைஞ்சிட்டாரு கபாலிக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் தான் ட்ரெயின். அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ஒரு ரசிகனாக அவ்வளவு ஆர்வமாக இருக்கேன். அதனால் தானு சார் படம் சாதாரண ஒரு படமாக எடுக்கவே மாட்டார். தானு சார் சும்மா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவும் மாட்டார். அதனால் இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் இந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கேன். நான் வந்ததில் இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வம் அந்த ட்ரெய்லரில் இருந்தது. அந்த ட்ரெய்லரில் இருந்தது, அந்த மேக்கிங்கில் இருந்தது, இப்போ பாடின அந்த பாட்டில் இருந்தது. எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்டில் பண்ணிருங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருங்கன்னு உங்கள்கிட்ட நானும் அன்போட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எந்த வருஷம் சார் பண்ண? ஆகஸ்ட்ல, இந்த வருஷம் ஆகஸ்ட்ல. தானு சார் எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. ஓ ரைட். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ அமீர் சார்.